ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின பயங்கரமான சம்பவங்கள் போச்சு. அதாவது இந்த பெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 3 பேர் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா டையாச்சு, அப்புறமா கனி, அதுக்கப்புறம் சபரி, ஆல்ரெடி செலக்ட் ஆன நம்மளுக்கு கமருதீன், இவங்கள பெஸ்ட்டாக வந்துட்டு கேப்டன்ஷிப் அந்த டாஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒஸ்ட்டில் வந்து தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம திவாகர் பயங்கரமாக வெறியாட்டம் ஆடினார். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். ரம்யாவையும் வினோத்தையும் பயங்கரமாக வச்சு செஞ்சார். ரம்யாவோட அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு உடச்சாப்பில் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில பேர் வந்துட்டு கரெக்டாக போவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப முட்டாள்தனமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி ஆதரி பண்ணியிருக்காங்க. ஆதரி கிட்டேருந்து சத்தியமாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆதரி நல்லா வந்துட்டு போல்டாக பேசக்கூடியவங்க, நல்லா திங்க் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு டாப் 5ல் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒரு மண்ணலி போட்ட மாதிரி நம்ம நினப்பில் வந்து மண்ணலி போட்ட மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஆதிரை என்னென்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அரோரா இருக்கார், துஷார் இருக்கார், அப்சரா இருக்காங்க, கலையரசன் இருக்கார், எவ்வளோ இருக்காங்க. இந்த அம்மா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வியானாவை சொல்கிறாங்க. எனக்கு ஷாக்கிங். எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நேற்று வந்து பிக் பாஸ் டீம் வந்து கிராண்ட் டின்னருக்கு ரெடி ஆகிட்டாங்களாம். அவங்கள போய் சமைக்க சொன்னது பெரிய தப்பு. அந்த இடத்துல வந்து சுபிக்ஷா வியானாவும் இருந்ததுனால நான் வந்து உங்களை சொல்கிறேன் அப்படின்றாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல். ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்துட்டு இவங்களுக்கு ரூல்ஸ் என்னென்னா, பிக் பாஸ் டீம் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்குன்றது தான் வேலை. அது வந்துட்டு பொறுப்பு. அங்கே வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். நீ செஞ்சதுக்கப்புறமா போய் சாப்பிடுவியோ சாப்பிடாம உருளுவியோ அது உங்களுடைய இஷ்டம். அப்படின்னு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கும். அதுவும் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியிலே இருந்துக்கிட்டு சூப்பர் டீலக்ஸ் கூட்டினோட நினச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முட்டுறது? ஆதரி இந்த மாதிரி திங்க் பண்ண சத்தியமாக நினச்சி பார்க்கலாம். ஆனால் வியானா சூப்பராக சொல்லிட்டாங்க. என்னத்தம்மா சொன்னாங்க, உங்களுக்கு வேறு காரணம் தான் சொல்லுங்கள், முதல்ல இதை சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே நான் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் அந்த இடத்துல இல்லை. நான் வந்துட்டு சொன்னது பிக் பாஸ் கிட்ட தான் கேட்டேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட தான் வந்துட்டு வியானாவும் கேட்டிருப்பாங்க, சுபிக்ஷாவும் கேட்டிருப்பாங்க, பிக் பாஸ் நாங்களே இப்போ சமைக்கட்டுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி சொல்லுவாங்க, நீங்கள் சமைக்கக்கூடாது, அது தப்பு, இருங்க அவங்கள சமைக்க சொல்லணும், அங்கே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கனி செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்திருப்பாங்க. சபரி வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவார், நான் இந்த ட்ரெஸ்லாம் பண்ணிட்டேன், நான் வந்து பாத்திரம் கழுவணுமா, அப்போ இந்தா நீ கழுவுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷாக்களை சொல்லியிருப்பா. இது ஒரு பெரிய ரூல் பிரேக். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆதரி என்ன பண்ணாங்க, தூங்கிட்டு இருந்தாங்களா, எங்கள் டீமை வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு பாத்திரம் துறக்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்குமா இல்லையா? அவங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி டீமாக தெரிஞ்சிருந்தா, அவங்க டீமாக தெரிஞ்சிருந்தால் அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்க தான் வந்து எஃப்ஜே மட்டும்தானே டீமாக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மயக்கத்தில் இருக்கிறனால இவங்கெல்லாம் தெரியல கண்ணுக்கு. அங்கே தான் தெரியலன்னா இங்கேயும் வந்து கொஞ்சம் கூட தெரியாமல் வந்து வியானா வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸர் சொன்னது வெரி வெரி டூ மச். இந்த அளவுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க, முட்டாள்தனமாக இருப்பாங்க நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஆனால் செம்ம நோஸ் கட் வியானா கொடுத்தது உண்மையிலே சூப்பர். இதில் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க மாதிரி கலாச்சி விட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ஆதரோட கேம் இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிட்டுருக்க, ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வாரம் செமையாக மாசாக போயிட்டு கடைசியில் இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு கமருதீன் கிட்ட வந்து சண்டை போட்டாங்க, அதெல்லாம் பொதுநலமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ரெடி ஆகிட்டாரான், அங்கே சமைக்க வச்சாங்களே அதுக்காக. அது அவங்களோட வேலை, அதை யோசிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா காலையில் எதுக்கு எஃப்ஜே கிட்ட வந்து சண்டை போடணும் நேற்று? ஸோ இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களை வந்து தக்காளி சட்னி. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஆதரவு இவ்வளோ மட்டமாயிட்டாங்க. அதேமாதிரி வியானா இவங்களுக்கு தக்க பதில் கொடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.